ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்துட்டு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிருந்தது 52,900. நேற்று இது கேப் அப் ஆன பிளானை வந்துட்டு ஒன் டைம் என்னோட வீடியோ மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள் அந்த கிளிப்பை. நான் வந்துட்டு 4 டைப் ஆஃப் ஓப்பனிங் டிஸ்கஸ் பண்ணேன். ஃப்ளாட் ஓப்பனிங், கேப் அப், கேப் டவுன், அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஆகி ஃப்ளாட்டாக பிரேக் டவுன் கொடுக்குறது. ஸோ அதில் கேப் அப்க்கு நான் கிளியராகவே சொல்லியிருந்தேன். கேப் அப் ஆனால் ஹரிபரியாக போய் பையிங் பண்ணாதீங்க, ட்ரை ஃபார் ரிவர்சல் ட்ரேட்னு. ஸோ இங்கே ஆரம்பித்த ரிவர்சல் ட்ரேடில் நைஸ் 150 பாயிண்ட்ஸ் வந்துட்டு செல்லிங்கில் கிடச்சிருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெச்லேயும் ஒரு 100+ பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருந்தது. இது வந்து செல்லிங்கில் சொல்கிறேன். பையிங்கில் நல்லாவே மொமெண்டம் இருந்திருக்கும். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபியூரியஸ் கேண்டில்ஸ் மூமெண்ட், இந்த ரெண்டு கேண்டில்ஸ், இந்த ரெண்டு கேண்டில்ஸ். அப்புறம் இல்லை நான் பையிங் தான் பண்ணுவேன் அடமெண்ட்டாக இருந்திருந்தீங்கனாலும் பையிங் பேஸ் ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் ட்ரேடும் நல்ல பையிங் ட்ரேட் கிடச்சிருந்தது. ஸோ திஸ் இஸ் கால் பவர் ஆஃப் அனலைசிஸ். எப்போவுமே ஒரு பிளான் பண்ணுங்கள், அந்த பிளான் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சம்டைம்ஸ் அந்த பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண தவறிடலாம், இல்லை தப்பாக பண்ணிடலாம். ஸோ அப்படி பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது, நான் தப்பாக செட்டப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேனேங்கிறது கிடையாது. ஸ்டாப் லாஸை வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸோட வெளில வந்து டிசிப்ளினை அட்லீஸ்ட் காப்பாற்றிக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் அது வந்து உங்களை ட்ரேடிங் ஜேர்னியில் வந்து உங்களை காப்பாற்றும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நான் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், மேலே ஐ பட்டனில் என்னோட நேற்று வீடியோ இருக்குது, மறக்காமல் போய் கேப் அப்கான சினாரியோ பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க இந்த வீடியோக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம். 53,037. ஓகேங்களா? ஸோ 53,037 வந்துட்டு நான் க்ளோசிங் ப்ரைஸில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து எல்லோ லைனில் கொடுத்துடலாம். ஸோ பிவிசி இஸ் ஈக்குவல் டு, ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிவிசி இஸ் ஈக்குவல் டு 53,070. ஓகேங்களா? ஒன் செகண்ட் பார்த்துக்கிறேன். சாரி, 53,037. 53,037. ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் டே ஹை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து 53,348 இருக்குது. அதுதான் ஆல் டைம் ஹையுமே கூட, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் டே லோ வந்து இந்த இடத்துல கேப் அப் ஆன இடத்துல இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது வர்ஜின் சிபிஆர் மார்க் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க. இது ஸ்ட்ராங் அப்ட்ரெண்டில் இருக்கனால நமக்கு வர்ஜின் சிபிஆர் டெஸ்ட் பண்ண போகுமான்னு நாளைக்கு மார்க்கெட் தெரியல. பட் இருந்தாலும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாசிபிலிட்டிக்காக. ஓகேங்களா? ஓகே ஃபைன், இதோட மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ டுமாரோ சிபிஆர் வந்து நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட் ஓப்பனிங் வந்து ஓப்பன் ஆகுது. 53,037, 53,000 ரேஞ்செல்லாம் பெஸ்ட் ஓப்பனிங் ஃபார் பையிங் ட்ரேட். ஏன்னா இந்த இடத்த க்ராஸ் பண்ணால் நெக்ஸ்ட் 53,000 அது ஆல் டைம் ஹை எவ்வளோ தூரம் போகுன்னே சொல்ல முடியாது. இது வந்து ஃபஸ்ட் ஓப்பனிங், இது வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்க்கு. சப்போஸ் இது வந்து கேப் அப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 53,000க்கு மேலே கேப் அப் ஆகுதுன்னா இன்னும் ப்ராப்ளம் இல்லை. திரும்பவும் இது ரிவர்ஸ் புல் பேக் கொடுத்து ப்ரீவியஸ் டே ஹைட்டை வந்ததுக்கப்புறம் யூ கேன் பை. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு பையிங் ட்ரேடில் தான் நீங்கள் ஆல்ரெடி பையிங் ட்ரெண்ட் போகிறதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எய்ம் ஃபார் பையிங் ட்ரேட். ஸோ இட்ஸ் நாட் அ பிக் கேப் அப் 300 பாயிண்ட்ஸ்ன்றனால இந்த இடத்துல வந்துட்டு ஆல் டைம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி பையர்ஸ் வில் பி ரெடி டு பை. ஸோ அதனால் இந்த பையிங்கை வந்துட்டு ஒரு புல் பேக்கில் வச்சு நியர்லி டு ஹை கிட்ட திரும்ப பை பண்ணுங்கள். ரொம்ப பெரிய கேப் அப் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல பை பண்ணாதீங்க. தட்ஸ் மை கைண்ட் பாயிண்ட் நான் சொல்ல. ஸோ இந்த இடத்துல அந்தரமான பையிங் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ புல் பேக் அப்புறம் ப்ரீவியஸ் டை வச்சு பை பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் கேப் டவுன் ஆயிடுது, கேப் டவுன் வந்து இந்த ஜோனுக்கு கீழே கேப் டவுன் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த ஜோனுக்கு கீழே சப்போஸ் கேப் டவுன் ஆகுதுன்னா தென் அகெயின் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ரேட் கிடைக்கும் டில் 52,500. இது பார்த்தீங்கன்னா வர்ஜின் சிபிஆர். ஸோ வர்ஜின் சிபிஆர் அகெயின் ரெஸ்பெக்ட் பண்ணி பையிங் தான் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதர் வெயிட் ஃபார் பையிங் இன் வர்ஜின் சிபிஆர், இல்லை இந்த ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேடை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டில் இருக்கனால பையிங் ட்ரேடான வர்ஜின் சிபிஆரை கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கேப் டவுன் ஆச்சுன்னா பையிங் அட் வர்ஜின் சிபிஆர். ஓகேங்களா? ஸோ எவ்ரிவேர் அண்ட் எனிவேர் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது எல்லாமே பையிங் ட்ரேட். ஸோ சிம்பிள் சினாரியோஸ். ஸோ பிளான் கேர்ஃபுல்லி அண்ட் எக்ஸிக்யூட் கேர்ஃபுல்லி. அதே மாதிரி மறக்காம ஐ பட்டனில் இருக்க நம்மளோட நேற்று வீடியோ பார்த்து நம்மளோட பிளான் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த வீக் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வீக்கில் ஒவ்வொரு டே வீடியோ பார்க்காதவங்க எடுத்து பார்க்கும்போது முந்தின நாளோட வீடியோ ஐ பட்டனில் கொடுத்துருப்பேன். ஸோ ஹவு மச் பிளான் அண்ட் நம்மளோட எக்ஸிக்யூஷன் வந்துட்டு கோரிலேட் ஆகுதுன்றதை பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மோடி நோ vlogல பார்க்கலாம். தேங்க்யூ. தென் இந்த வீக் வந்துட்டு நம்மளோட எஜுகேஷனல் வீடியோவில் 1K ஸ்பெஷல் வீடியோ போடுறேன், மறக்காமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஃபியூ பாயிண்ட்ஸ் அபவுட் மார்க்கெட் நான் பேசியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.